மா புடவை எல்லாம் பார்த்து வச்சிட்டீங்களா? வா புடவை பாரு. ஏய் மீனாட்சி, இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? அண்ணி இது எப்படி இருக்கு? அந்த புடவை நல்லா இருக்கு. கலருக்கு இது நல்லா இருக்குமா? மீனாட்சி மா புடவை எது நல்லா இருக்குன்னு பாரு. அக்காவுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருமா. எனக்கு தெரியாதுடி, நீயே பாரு. சரி. தேனே இது நல்லா இருக்கு பாரு. இது நல்லா இருக்கா? எங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிங்களேன். இன்னுமே அன்னைக்கு பிடிக்கல போல. வேற ஏதாவது கலெக்ஷன் இருக்கா நல்ல கிராண்டா? இருக்குமா, அந்த ஆப்போசிட்ல இருக்கு. அந்த பக்கமா? அங்க போல. வாங்க பத்தா. என்னம்மா ஒண்ணுமே பிடிக்கலையா? இதுல ஜரிகை எல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் முகூர்த்த புடவைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. 5000க்குள்ள பார்த்தா வேற என்ன கிடைக்கும்? சும்மா இரு. அத்தை, உங்களுக்கும் ஒரு புடவை பாப்பா வாங்க. இல்ல நீங்க செலக்ட் பண்ணுங்க, நான் அப்படி போய் உட்கார்றேன். சரி சரி, நீ பாரு, கையில எடுத்து பாரு. பாக்குறேன். அப்பா தேனு, நீ உனக்கு பிடிச்சது பாரு. இப்பதான் நான் மங்கை கிட்ட பேசினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கடன் கேட்டா கொடுப்பாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 5000 ரூபாய்க்குள்ள புடவை வாங்க சொல்லிருக்காங்க. அதுவே வாங்கினா போதும். மா அவங்க சொல்லிட்டா போதுமா? நம்ம தேனுக்கு பிடிச்சாதானே எடுக்கணும். இத பாரு, அதுதான் வழி. முகூர்த்த புடவை அவங்க தான் வாங்கணும். 5000 ரூபாய்க்குள்ள வாங்கணும்னு அவங்க நம்ம காது பட பேசிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மேல வாங்க தப்பா போயிடும். சொன்னா கேளு, 5000 ரூபாய்க்குள்ள வாங்கினா போதும். ஆமா. மதனி, தேனை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். இங்க பாரு தேனு, இங்க லேட்டஸ்ட் கலெக்ஷன் நிறைய இருக்கா. மனோ கூப்பிடுறான். பாருங்க. யோ வாயா, ஏன் அப்படி இருக்க? எதுக்கு வர சொன்ன? உள்ள வாயா. டேய் டேய் டேய். நல்லது பாலா, கடைக்கு வாங்க, பேசிக்கலாம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வணக்கண்ணே. வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க. அண்ணே, எங்க அப்பத்தா 5000க்குள்ளதான் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுல 6700 போட்டிருக்கு. சரிங்க தம்பி. இந்த புடவைல எல்லாம் 5000 ரூபாய்க்கு பிரைஸ் டாக் இருக்கும்ல, அதுல வச்சீங்கன்னா அவங்களும் நம்ம இந்த படத்தை கொடுத்துருவாங்க. மீதி பணத்தை இவன் கொடுத்துருவான். டேய் 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 டேய். எதுக்குடா அதெல்லாம்? டேய், கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தானே நடக்கும். அன்னைக்கு மதினி அவங்களுக்கு பிடிச்ச புடவை கட்டாதானே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? சந்தோஷமா இருக்கணும். அப்ப சொல்லியா? அண்ணே, இந்த டேக கொஞ்சம் மாத்தி கொடுக்க முடியுமா? என்னங்க தம்பி, என்ன நம்பி இந்த கடைக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு இத கூட செய்யலன்னா எப்படி? தாராளமா செய்யலாம்ப்பா. இங்க வாங்கம்மா, இந்த டேக மாத்திட்டு இதுல 5200 ரூபாய் டேக் மாத்தி கொடுத்துருமா? சரிங்க. ரொம்ப நன்றி. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. வந்துருவாங்க. எதுக்கு போய் பயந்துக்கிட்டு? ஐயா. சரிம்மா, கொடுங்க. நீங்க சொன்னபடியே மாத்தியாச்சு தம்பி. அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிங்க. சரிண்ணே. ஜீவா வா. டேய், ரொம்ப தேங்க்ஸ்ரா. எனக்கு இது தெரியாம போச்சு பாத்தியா? மதனி மதனி, அது வந்து இத மட்டும் அம்மாச்சி கிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் கல்யாணம் நின்னு போச்சுன்னா காசு வராம போயிடும். காசு போச்சுன்னா
அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம அமைதியாவே இருப்போம். கல்யாணம் முடியட்டும், அம்மாச்சிட்ட இதெல்லாம் போட்டு கொடுத்துருவோம். எனக்கு பிடிச்ச புடவை பட்டு புடவை மதனி. நான் எதுவும் பார்க்கலையே. நல்ல வேலை மாட்டிக்கிட்டே நினைச்சேன்டா. டேய் இவங்க அப்பத்தா மாதிரி இல்லடா. இவங்களுக்கு என் மேலதான் கோவம். உன் மேலெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லை. சும்மா பயந்துட்டு இருக்காது என்ன? சரிடா. போ போய் மதினிட்ட கொடு போ. சரி போயா, போய் மதினிட்ட கொடு, பாத்துக்கலாம். ஏய் திருட்டு பயலே, நீ என்னையா இங்க? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? கர்மா, நான் ஏன் உன்னைய ஃபாலோ பண்றேன்? இது துணி கடை, யாரு வேணாலும் வரலாம். நானும் துணி எடுக்க தான் இங்க வந்தேன். ஆமா, நீ எங்க இங்க? காய்கறி வாங்க வந்த. அப்படியா? சரி, இந்த தக்காளி எல்லாம் என்ன விலை போகுது? என்ன கிண்டலா? நீ துணி எடுக்கல வந்திருக்க மாட்ட, கண்டிப்பா திருடதான் வந்திருப்ப. காரு, சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தேன்னு வைக்கேன். நிஜத்தை சொன்னா கோவம் வருதோ? ஆ? அண்ணே, கடையில எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. திருட்டு பயலுக்கு நடமாட்டம் அதிகமா இருக்குது. பாவியா?